காஃபி குடிக்க ஸ்டார்பக்ஸ் போகலாமா? என்னன்னா வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்து கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்லி ஒருத்தவங்க வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டார்பக்ஸ் வந்து சாய்பாபா காலனியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அவங்களோட செகண்ட் அவுட்லெட். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 40K ஃபாலோவர்ஸ் இருக்கனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நானுமே வந்து தனியாக தான் போயிருந்தேன். எனக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு சுத்தமாக தெரியாது. எனக்கு வந்து நான் ஃபுல்லாமே டிக்டாக் ரீல்ஸ் பண்ணிட்டான் வந்து நான் இது ஃபுல்லாக இது பண்ணேன். ஆனால் வந்து எனக்கு கண்டென்ட்டுங்கும் போது என்ன பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ வந்துட்டு நானுமே சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாமே வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே போனேன். போயிட்டு அங்கே பார்த்தா எல்லாருமே வந்து கையில் வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு எப்படி வீடியோ எடுக்கணும்னு தெரியாது. என் கூட யாரும் நான் கூட்டிகிட்டும் போகல. ஸோ வந்து எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. சரி அங்கே வந்துட்டு கிறிஸ் விலாக்ஸ்னு ஒரு அண்ணா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் சிஸ்டர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வீடியோ எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. அங்கே வந்து நான் சீஸ் கேக்கும் மேங்கோ புட்டிங் அண்ட் வந்து டபுள் சாக்லேட் ஃப்ராப்பச்சினோ வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸில் நல்ல ஒரு சீஸ் கேக் சாப்பிடணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு நான் இது வரைக்கும் ஃப்ராப்பச்சினோ அந்த மாதிரிலாம் நான் ஸ்டார்பக்ஸில் எந்த ஒரு இதுவுமே நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ அங்கே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு காஃபி குடிக்கணும் சீஸ் கேக் சாப்பிட்ணும் மறக்காமல் நீங்கள் வந்து ஸ்டார்பக்ஸ் ட்ரை பண்ணலாம். பை.